வணக்கம். எங்க அப்பா இசை ஆல்பத்தை பார்த்தோம். அதில் பாசம், அப்பா மீடியா, எங்க அப்பா, ஏசப்பா பற்றி பாடல், பக்தியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து பரிசா கொடுத்துட்டாரு. நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு. தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கையில் தான் இருக்கு. அவரை பகச்சிக்கிட்டா அவர் இனிமேல் காமெடி பண்ண எடுக்க முடியாது. நம்ம இந்த வராது வடிவேலு, சந்தானம், சூரி, ஏன்னா ஹீரோ ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாரு. கோவிந்தராஜ் சார், பாதி திருவள்ளத்து கையில் வச்சிருக்கீங்க. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு, சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர், எங்களுக்கெல்லாம் ஆசான் பாக்கியராஜ் அவர் வந்தது. அவரோட ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல், ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம் தான். மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம், பக்தி. அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி, அல்லாஹ் நினைச்சாலும் சரி, இல்லை சிவன், முருகன், பிள்ளையாரு, யார் நினைச்சாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்லை, கடவுள் இல்லை அப்போ தாட் வந்தாலே நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவோம். அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மளை கண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும். அப்பதான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும். நம்ம என்ன வேணும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினைப்போம்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமிரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும். அதையும் யாரும் கும்பிடலாம், கடவுள் யாராவனா இருக்கலாம், ஆனா மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். ஆனால் இந்த பாடல் குழந்தை இயேசு நினைச்சு பாடும்போது முழுக்குள்ள ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியல குத்து பாடல்ங்கிறது என்ஜாய் பண்றதுக்கு ஓகே, பக்தி பாடல்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு சரியா போது பக்தி பாடல் வேணும். இப்ப நிறைய குறைஞ்சிச்சு. ஒரு காலத்துல நிறைய பக்தி படங்கள் இருந்துச்சு. திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, பக்தி படங்கள் வந்துச்சு. இப்ப பக்தி படங்களே அது வரதும் இல்லை, நினைச்சு பார்க்கறதும் இல்லை, வந்தா பார்ப்பாங்களா டவுட் வந்துருச்சு. பக்தி படம் வந்து வரட்டும் பரவாயில்ல, குடும்ப படம் வராம போச்சு. இப்போ பாக்கியராஜ் படம்லாம் மௌன கீதங்கள், அதுலயே அப்பா பத்தி வந்திருக்கோம். டாடி டாடி ஓ மை டாடி, அப்பயே அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவத்தை பிடிக்கும், மௌன கீதத்துல தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். சூழல் நின்று போச்சு, முந்தானே முடிச்சு, அந்த 7 நாட்கள் என்னங்க, அதெல்லாம் அந்த 7 நாட்கள்ல ஒரு லவ் ஸ்டோரி. அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் கிளைமேக்ஸ் நிற்கும். இன்னைக்கு கலாச்சாரமாவது பண்பாடாவது கத்திடுறா பெட்ரா குத்துரா கலாச்சாரம் தான் இப்ப இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும். ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்ல பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஆறுதலா இருக்கு, ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கு. எங்க அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்ப இங்க வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பா அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும். அப்ப எனக்கு வரணும்ல,
நம்ம உதவிக்கிணறு இருந்தோம். அப்போ எதுவும் கேட்க முடியாதுங்க அப்பா. டைரக்டர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம். அப்பாவது கேட்டிருக்கலாம். நான் கேட்பேன், ஏதாவது வேணும் அப்பா, இதை வாங்கிட்டு வரமாட்டு. இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சொன்னார். அவர் எங்கிட்ட ஒருவோட ஒன்றே ஒன்று கேட்டார். என்னன்னா, ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட. இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா, பாக்கிய வாரது இல்லை, பாக்கியரசு வந்து கேள்வி பதில்னு ஒரு பகுதி இருக்கும். அது பல தொகுப்பு வந்துச்சு. அந்த தொகுப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு சொன்னார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக அதை சொல்லியிருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சு அவர் என்கிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கியரசு மூலியமா எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கை வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி இங்கே குருநாதர் ராமநாத் சார்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணுன்னா அதை செலவு பண்ணாமல் நேரம் கொண்டு எங்கள் அப்பாட்ட அந்த பணத்தை கொடுத்தேன். வாங்கிட்டார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த தடவை போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம், அப்புறம் அது ஞாபகமா வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20-25 நிமிஷம் இருக்கும். இன்னைக்கு எங்கள் அப்பாக்குள்ள இந்த மோதிரம் இருக்கு. இப்போ ஒரு 2-3 மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனு அப்படி போட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போகணும், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்டியூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை பொறுத்த அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிருங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தாச்சி போட்டு தொங்கிச்சு தான், அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அது அவரே கழட்டி எனக்கு கொடுக்குறாரு, பத்திரமா வச்சிருப்பா, வந்து வாங்கிக்கிறேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. நம்ம எப்போ கொடுத்தது, இன்னும் அதை ஒரு ஞாபகமாக இன்னைக்கு அதை போட்டுருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம மேலே வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசுல நிறைய அடி வாங்கியிருக்கோம். தெரியாம படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிறது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூல் யாராவது அடிச்சுட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் அடிச்சுட்டானே. அதுக்கப்புறம் அடி செம்ம அடி விடுவோம். அப்போலாம் உள்ள தெரியும் அப்பாவுக்கு, என்னடா அது ஒரு பயத்தில் அப்போ உள்ள பார்ப்போம். அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை சொன்னாங்கல்ல, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம், அப்பப்போ உணர்ந்துருவோம். அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு பக்குவப்படணும். அப்பத்தான் நம்ம அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும். நல்லா சொன்னாங்க, அம்மாவோட கண்ணீர் தெரியும், அம்மாவோட தியாகங்கள் தெரியாதுன்ட்டு. ஏதோ யூடியூப்ல ஒரு பார்த்தேன், அம்மா உட்கார வச்சு தோசை சுட்டு கொடுப்பாங்க. அது தோசை சுட்டு கொடுத்தோம்னா தோசை டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா நல்லா தோசை சுட்டுருக்காங்க, பாட்டு விடுவாங்களே அம்மா சுட்டு தோசைன்ட்டு. அது மாதிரி அம்மா சுட்டது ருசி சாப்பிடுவோம். அவங்க சொன்னாங்க என்னன்னா, இந்த தோசை, அம்மா சுட்ட தோசை, அந்த தோசைக்கல் அந்த நெருப்புல சூடாகி அந்த தோசைக்கல் தான் அப்பா. நான் அந்த தோசைக்கல்லோட சூடு நமக்கு தெரியாது, தோசையோட ருசி தான் தெரியும். அந்த மாதிரி அப்பாவோட தியாகங்கள் நம்ம ஒரு காலத்துல உணர்வோம். அது நம்ம அப்பா ஆகும்போது உணரப்படும். அதுவும் பெண் குழந்தை, ஆண் குழந்தை பெற்றா அது அரை அப்பா, பெண் குழந்தை பெற்றா தான் முழு அப்பா.
அப்பதான் நிறைய பேர் பெண் குழந்தை பார்த்தா தான் நிறைய பேர் முழுமைத்தன்மை அப்போ உணர்வாங்க. ரிஷி அவர்கள் வந்து லக்ஷ்மணா என்ற ஒரு அழகான குழந்தைய பெத்து அது அழகா ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டா உருவாக்கியிருக்காப்புல. இந்த பாடல்ல எல்லாம் சொன்னாங்க. இந்த லிப்ஸிங்ட்டு அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்டே ஏதோ திணறுவாங்க. குழந்தை நல்லா லிப்ஸிங் நல்லா அந்த அந்த ஃபீல் எல்லாம் குழந்தை கொடுத்துருந்தது. பேபி ஆர்டிஸ்டா அப்போ பேபி குட்டி பத்மினி பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்புறம் பேபி ஸ்ரீதேவி அவங்க ஃபஸ்ட்டு பேபியாக நடித்தாங்க. அப்புறம் தமிழில் நம்பர் 1 ஆகி, தெலுங்கில் நம்பர் 1 ஆகி, ஹிந்திலேயே நம்பர் 1 ஆயிட்டாங்க. அப்புறம் நடிகை மீனா அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான். பேபி ஷாலினி அவங்க அப்புறம் ஹீரோயின் ஆகி அஜித்துக்கு ஒய்ஃப் ஆகிட்டாங்க. பேபி இந்திரா, பேபி ஷாம்லி நிறைய ஆர்டிஸ்டில் பேர் வாங்கினவங்க இருக்காங்க. நம்ம பேபி லக்ஷனாவும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி, ஒரு மீனா மாதிரி, ஒரு ஷாலினி மாதிரி பெரிய ஒரு நடிகையாக உருவாகணும். எப்போவுமே அப்பாவோட கனவுகள் இல்லை, அப்பாவோட லட்சியம் வந்து எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமா நிறைவேற்ற பார்ப்பாங்க. தான் நிறைவேற்ற முடியாத லட்சியம் பிள்ளைகள் வெற்றி அடைந்தா தானே வெற்றி அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. தான் அப்பா நம்ம வெற்றி அடையணும்னு தோல்வி நினைக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை சாதிச்சிட்டானா அது தன்னோட வெற்றியா நினைப்பாங்க. ரிஷி சார் வந்து லக்ஷனோட வெற்றியா அவரோட வெற்றியா கண்டிப்பாக நினைப்பாரு. படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய். படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப நம்ம சிலதான் பக்தி பாடல் ரொம்ப இதாக இருக்கும். அழகா அவர் ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சமாக ஒரு ஃபீல் வர மாதிரி இசையமைச்சிருக்காப்புல. சந்தோஷ் சாய் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் மிகப்பெரிய மியூசிக் டேரக்டராக உருவாகும் சார். சரி முடிக்க சொல்லிட்டாங்க. வாய்க்கிராசெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசக்கூடாது. இந்த டீம் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இந்த பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மொத்த டீமுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு கண்டென்ட் இல்லாதனால ரொம்ப அங்கே போய் ஆரம்பிச்சிங்க. மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தொகுப்பாளனி கவிதாவுக்கு ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று மிஸ் பண்ணிட்டேன் அவங்க பேர் சொல்கிறதுக்கு. அதனால் இது முதலே சொல்லிட்டோம்னா, ஏன்னா அவங்ககிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறத விட பேசுறதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணுறது பாருங்க, அதே ரொம்ப சிறப்பாக அந்த தமிழுக்காகவே அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லலாம். ஸோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். லட்சியா ரிஷி அவங்களுடைய லட்சணா ரிஷிங்கிறது அவங்க வச்ச பேர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் லட்சியா ரிஷி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து வெற்றி படிக்கட்டு முதல் வெற்றி படிக்கட்டில் வந்து ஏறி இருக்காங்க. இனி அடுத்து பல லட்சியங்கள் இருக்கு அவங்களுக்கு. அதனால பல லட்சிய படிக்கட்டில் வந்து அவங்க ஏறணும். அதுக்கு நிறைய பேர் லைனாக வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஒருத்தரும் ஒன்றும் மிச்சம் விடாத அளவுக்கு எல்லா சிறப்புகளையும் சொல்லிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, மியூசிக்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, அந்த பொண்ணு நடிப்புலேருந்து, லிப்ஸிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அப்பா அப்படிங்கிறதுனால வந்து மீசி ராஜேந்திரோட ரொம்ப சிறப்பாக அப்பாவை பற்றி பேசினார். ஸோ இதில் வந்து ரிஷி அவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா, குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆர்ட். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை. அது குழந்தை கேட்குற கேள்வி எல்லாம் இருக்குது, அது எல்லாம் சமாளித்து அதை வந்து நம்ம ரூட்டுக்கு இழுத்துட்டு வர்றதுங்கிறது. சொல்லுவாங்கல்ல, ஒரு குழந்தை கல்யாண ஆரம்பத்தில் நான் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதான். இல்லைம்மா, நீ வந்து அந்த நேரத்துக்கு நீ இல்லை, நீ எங்கே போன, ஏன் என்ன விட்டுட்டீங்க, என்னை விட்டுட்டு எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு.
இல்லை அது அந்த நேரத்தில் நீ இன்னும் பிறக்கலைன்னா இல்லை உங்க அம்மா வயிற்றுல இருந்தது. இல்லை நீங்கள் பொய் சொல்றீங்க. இல்லைம்மா உங்க அம்மா வயிற்றுல தான் இருந்தேன். இல்லை வயிறு பெருசா இல்லையா எங்கள் அம்மாவுக்கு, சாதாரணமாக தானே இருந்தது. இல்லைம்மா அது பின்னால தான் பெருசாச்சு. நான் அது எப்படி பெருசாச்சு அப்படின்னு இப்படி கன்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் குழந்தைகிட்ட. அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி அவங்க நம்ம நினைக்கிறது அவங்க மேலே நம்ம சில நேரங்களில் பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு. அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கிறத அது மைண்டில் இருக்கிறத சில நேரங்களில் பேரண்ட்ஸ் இவங்க ஆசைக்காக அதை போட்டு திணிப்பாங்க. அதுக்கு முடியுதா முடியலையா, அதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய இடங்கள்ல அந்த மிஸ்டேக் வந்துடும். அது இவங்க ரொம்ப ரிஷி அவர்களுக்கு கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய லட்சியம் சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பை ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, அவரால் முடியல அப்படிங்கும்போது அதை அந்த குழந்தைகிட்ட அது மூலமாவது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு தான் இவ்வளவு சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு. இதுக்கு அந்த குழந்தைகிட்ட எல்லா தகுதியும் இருக்கணும். அதுதான் கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் நினைச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு லிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு குழந்தையை அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறது அது கடவுள் இது. அதனால நிச்சயமா அந்த குழந்தை எல்லாரும் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி அந்த குழந்தை ஒவ்வொன்றுலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்பான்னு டைட்டில் வச்சிருக்கிறதுனால பேரரசு எல்லாம் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அவங்க அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை, எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவோட அப்பா இருக்காரு, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ பிரியம். ஒரே பொண்ணு, இது 2 பேரும் பசங்க, எங்கள் அம்மா தான் மூத்தது. ஸோ எங்கள் அம்மா மேலே எங்கள் தாத்தாவுக்கு எவ்வளோ பாசம் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணில் தண்ணி வரும். என்னன்னா எங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் முதல்ல போயிட்டாங்க. அதை எங்கள் தாத்தா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் அன்னைக்கு எல்லாரும் அலமோதுறாங்க. ஏன்னா இவரே வயசானவர், 78-80 பக்கம் வந்துருச்சு. அதனால இவர்கிட்ட அதை சொன்னா இவரால தாங்கிக்க முடியுமா? ஒரு அப்பாவா அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன எப்படி சொல்றது என்னன்னுலாம் தெரியாம ஒன்னும் சொல்ல போனோம்னா எங்க அண்ணன்லாம் இந்த இதா ஒன்று பண்ணுவாங்க, முரட்டு வைத்தியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எங்க தாத்தாக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி விட்டு எப்படியாவது தூங்க விட்டு, ஏன்னா இதை பார்த்துட்டு அவர் டபால் நெஞ்ச பிடிச்சிட்டேங்கா போயிட்டேன் என்ன பண்றதுன்னு அப்படியெல்லாம் செஞ்சு படுக்க வச்சாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி எங்க தாத்தா தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரால் தாங்கிக்க முடியல. என் பொண்ணு அவ சந்தோஷம் இல்லாம அவ போய் சேர்ந்துட்டா நான் இனிமே லைஃப்ல என்னது சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்க பாட்டிக்கிட்ட புலம்பிட்டே இருப்பாரு. ஒரு நாள் நைட்டு ஜன்னல் ஓரமா படுத்துக்கிட்டு இருந்த ஒரு கட்டில டமான்னு ஒரு சத்தம். எல்லாம் தடாபுடம் எழுந்திரிச்சு போய் பார்த்தா எங்க தாத்தா முனகல் சத்தம். என்னடான்னா அவர் கழுத்துல சுருக்கு மாட்டி அந்த ஜன்னல் வழியா ஜன்னல்ல இருந்து அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டாரு. சுருக்கு மாட்டி போனா கீழே விழுந்துட்டாரு. அது உருவிட்டு படாலும் விழுந்து இடுப்பு அடிபட்டு இடுப்பு விழுந்து. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ண? இல்ல அம்முலே போயிட்டா எனக்கு இருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்க தாத்தா சொன்னார். ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளவு வயசுலயும் கூட எங்க அம்மா மேல எவ்வளவு பிரியம் இருந்தது அப்படின்னு நினைச்சு பார்த்தா இன்னைக்கு எங்க தாத்தா நினைக்கும் போது எனக்கு இங்க அப்பான்னு வரும்போது எங்க அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவு சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா மேல பாசமா இருந்திருப்பாரு அப்படிங்கிறது இப்ப இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எங்க தாத்தா ஞாபகம் தான் வருது. அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர், இவ்வளவு சீரியஸான ஆளு, ஆனா ஹியூமரான ஒரு கேரக்டர். அவரு டெட் பெட்ல படுத்து இருக்கும்போது கூட இங்க இருந்து நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனா ஏதாவது காசு கீசு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா யார் எங்க அத்தை அவங்க இவங்க எல்லாரும் போய் கேட்பாங்க. அவர் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்துக்கிட்டே
தேரம்மான்னு எங்க பாட்டி வந்தா பாட்டி கையில தான் கொடுப்பாரு. அந்த வயசுல அப்படி படுத்து கிடக்கிறாரு. அப்ப கூட காசு வேற யாரு, குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க, யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. எங்க பாட்டி கையில கொடுத்துட்டு தான் இது பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு நாள் இவ்வளவுதான் போயிடுவாரு இவரு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு எல்லா சொந்த பந்துகளும் சொல்லி விட்டாங்க. இவர் அப்படியே கண் திறந்துட்டு அப்படியே பார்த்தாரு. ஒவ்வொருத்தரா வந்தாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த கடைசி நேரத்துல அப்படின்னு. அவர் மெல்ல பாட்டி கூப்பிட்டாரு. போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷம் வருது இல்லையா, அன்னைக்கு வர சொல்லு, அது வரைக்கும் நான் போக மாட்டேன், எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவர் தான் டிசைட் பண்ணார். எல்லாருமே போயிடுவார் இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவாக இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு. ஸோ இன்னைக்கு வந்து லக்ஷ்ணா ரிஷிங்கிறது வந்து ரிஷியா வந்து ஒவ்வொரு லட்சியத்திலையும் வந்து அவங்க ஜெயிக்கணும். எப்போ அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணுறாங்களோ, ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுல என்ன அவங்களுக்கு லைக்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாமையே அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம். இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் டான்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டது அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகி போச்சு. இவ்வளோவெல்லாம் ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன பையனாகும் போது கூப்பிட்டு வந்து என்னோட படத்தில் பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான். முடியவே முடியாது. அவன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க அம்மா டேய்னு அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுங்க சார், நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவுக்கு டியூன் கொடுத்து அவங்க அம்மா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த டியூனை வந்து வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கரெக்டாக பாடினான். அப்போ நான் நினச்சேன், இவன் மியூசிக் லைனுக்கு வரவே மாட்டான், என்ன பாட்டு பாடுறதுக்கு இவ்வளோ தகராறுன்னு இவன் எங்கே வர போகிறேன்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நல்ல மியூசிக் டைரக்டர்னு பிரமாதமாக பாட்டும் போடுறான், ஹீரோவாகவும் நடிச்சிடான், எல்லாமே பண்ணான். ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு தெரியல அந்த குழந்தைக்கு என்ன, அவனுக்கு நம்ம ஏதோ நினைக்கிறோம் சரி இது வராது இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களா வளரும் போது அவங்களுக்காக ஒரு பக்குவம் வரும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு விருப்பமான முறையில் போனால் தான் கரெக்டாக செய்ய முடியும். என்னை விட்டுருந்தா நான் ஒர்க் ஷாப் தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஊரில். என்னை வந்து அப்படி தான் பிடிச்சி ஆகுன்னா கொண்டு போய் ஒர்க் ஷாப் பார்த்துக்கோ அங்கே இருக்க வேலைக்காரங்களை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கல. ஓடி வந்ததுனால நான் நினச்ச மாதிரி இருக்க முடியுது. அதனால் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து அந்த குழந்தை மூலமாக நிறைவேற்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட அந்த டேலண்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் அந்த குழந்தை வந்து நிச்சயமாக இத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி ரிஷியா வந்து எல்லா லட்சியத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அவசரமாக பேசிட்டு போகிறேன். இல்லைன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் கூட இருந்திருப்பேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.